மாணிக்க வாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவை 8ஆம் நாள் பாசுரம். கோழி சிலம்பச் சிலம்ப குருகு எங்கும் எழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈதென்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடு ஏலோர் எம்பாவாய். பொருள்: தோழியை எழுப்ப வந்த பெண்கள் அன்பு தோழியே கோழி கூவிவிட்டது, பறவைகள் கீச்சிடுகின்றன, சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களுடன் வாத்தியங்கள் இசைக்கப்படுகின்றன. நம் அண்ணாமலையார் ஆலயத்தில் வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த இனிய வேளையில் உலக இருள் எப்படி நீங்குகிறதோ அதுபோல் பரஞ்சோதியாய் ஒளி வீசும் சிவனை பற்றி நாங்கள் பேசுகின்றோம். அவனது பெரும் கருணையை எண்ணி வியக்கின்றோம். அவனது சிறப்புகளை பாடுகின்றோம். ஆனால் நீயோ எதுவும் காதில் விழாமல் உறக்கம் கொண்டிருக்கிறாய். இந்த உறக்கத்திற்கு சொந்தமானவளே, இன்னும் பேச மாட்டேன் என்கிறாயே, வாழ்க நீ. பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ள திருமாலின் சிவபக்தியை பற்றி தெரியும் அல்லவா? அவர் வராக வடிவம் எடுத்து சிவனின் திருவடியை காணச் சென்றவர். அப்படிப்பட்ட பெருமையுடைய உலகத்திற்கே தலைவனான ஈசனாரை, ஏழைகளின் தோழனை பாடி மகிழ உடனே புறப்படு. விளக்கம்: இறைவன் மனிதர்களிடம் உள்ள இருளை போக்குபவர். பனிபடர்ந்த இருள் சூழ்ந்த மார்கழி காலையே சூரியன் எப்படி பிரகாசமாக்குகிறானோ அதுபோல் ஆணவம், பொறாமை, அறியாமை ஆகிய இருள் சூழ்ந்த மனதை சிவபெருமான் ஒளி வெள்ளமாக்குகிறார் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து. 8ஆம் நாள் பாசுரம் நிறைவடைந்தது.